வா. என்ன நீ மட்டும் வந்திருக்க? புருஷனும் பையனங்க? நான் முன்னாடி வந்துட்டேன், அவங்க 2 பேரும் இப்ப வந்துருவாங்க. என்ன என் தம்பி எப்போ கரெக்ட் டைம்க்கு வந்துருவானே, என்னாச்சு? இல்ல, அர்ஜுன் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டான். அவன் வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பா கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்காரு. அவங்க இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. என்னம்மா இது, காலையில் நிச்சயதார்த்த முகூர்த்தத்தை வச்சுக்கிட்டு நைட் டியூட்டி போயிருக்காரா? ஏன் ஒரு நாள் லீவ் போட முடியாத அவரால்? என்ன கலெக்டர் உத்தியோகம் பாக்குறாரு? சரி விடுங்க, தம்பி சம்சாரம் தான் வந்துட்டாங்கல்ல. இவங்க வந்தா இவங்கள வந்து நிச்சயதார்த்தம் பண்ண சொல்றியா? பையன் வரவனா? பையன் மட்டும் வராம இருக்கட்டும். என்ன நடக்குது? வாமா உள்ள வா. ஒரு நிமிஷம். என்னங்க நீங்க அத்தனை பேர் முன்னாடி சத்தம் போடுறீங்க? இந்த பாரு, உன் தம்பியும் உன் மகனும் வேணும்னே திட்டமிட்டு என் மானத்தை வாங்க நாடகம் ஆடுறாங்க. சத்தம் போடாம பாராட்ட சொல்றியா? எனக்கு கௌரவம் தாண்டி முக்கியம். இதை அவங்க வேணும்னு செய்யறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டான். ஐயோ, கொஞ்ச நேரம் வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐயர் கூப்பிடும்போது அந்த பையன் மனையில உட்காரல, என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதா? வந்துட்டான அவன் பையன். அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பாரு பாரு, நானும் பாக்குறேன். ஓம் ததேவ லக்னம் சுஜனம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதே தே கிரகம் ஸ்மராமி. நாழி அடித்து மாப்பிள்ளை அடிச்சுட்டு வாங்க. என்ன என்ன அவங்க வரலையே? என்னங்க என்ன என்னங்க நேரம் ஆகிட்டே இருக்குது. ஐயர் வேற கத்துறாரு, முகூர்த்த தவறி போயிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காரு? இருங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க, வந்துருவாங்க. அவசரப்படாம என்ன பண்றது? ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்க முடியும்? உன் தம்பி அவன் பையனும் சதி பண்ணி அவமானப்படுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பொண்ணுகளுக்கு பண்ண சம்பந்தம் கை தவறி போயிருச்சு. இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ, என்னங்க இது நல்ல நாளாதுமா இப்படி பேசுறீங்க? அது வாசல்ல நின்னு வேற எப்படி பேச சொல்றேன்? என்ன அவமானப்படுத்துறத நினைச்சு இவங்க பண்ணிருக்காங்கல்ல, காமிக்கிறேன். அவங்க எல்லாமே இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி காமிக்கிறேன். போய் அபிராமியை வர சொல்லு. மாமா அகஜானன பத்மார்க்கம் கஜானனவஹம் நிஜம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தமுபாஸ்மஹே. அபிராமி, என் குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் இப்போ உன் கையில தான் இருக்கு. ஐயோ, என்னாச்சு மாமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாம் அந்த அர்ஜுன் பயலால. அந்த பைய பிடிவாதம் பிடிச்சதுனாலதான் நான் இறங்கி வந்து அவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். இன்னைக்கு பாரு, முகூர்த்த நேரம் தவறிக்கிட்டே இருக்கு, இன்னும் அந்த பையன் வரல. அவங்க வந்துருவாங்க மாமா. அவருக்கு என்ன பிரச்சனையோ? இல்ல, அவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. பாரு, ஒரு பையன் வந்திருக்கிறான், இன்னொரு பையன் வரல. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இனி என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். உன் தம்பி ஷாம் தான் என்னோட மாப்பிள்ளை. வேணா மாமா, அவங்க வந்துருவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீ வெயிட் பண்ணாலும் முகூர்த்தம் வெயிட் பண்ணாது. ஏன் முடிவா நீ என்ன சொல்ற? மாமா, நம்ம குடும்ப கௌரவத்துக்கும் சந்தோஷத்துக்காக நானும் என் தம்பி தங்கச்சி எது வேணாலும் செய்வோம். அப்புறம் என்னமா, போய் அவனை ரெடி பண்ணு. இல்ல மாமா. இந்த பாரு, தயவு செஞ்சு நிலைமையை பொறுச்சுக்க. எனக்கு வேற வழியே தெரியல. அதனாலதான் நான் சொன்னேன், என் மானம் உன் கையில இருக்குன்னு. எனக்காக தயவு செய்து அவனை சம்மதிக்கவை. சரி மாமா. சாமி, ஒரு சின்ன திருத்தம். ஷாம், ஒரு நிமிஷம் வா. என்னக்கா? வா. என்ன இந்த நேரத்துல போய்? நான் சொன்னதை செய்யுங்க. ஓம் சுமகஸ்தேகதந்தஸ்ச கபிலோ கஜகன்னிகः லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ கணாதிபா சோமகேதர்கணாಧ್ಯಕ್ಷ பாலச்சந்திரோ கஜானன அந்தர்பந்தஸ்தோர்பகர்ணோ ஹேரம்பஸ்கந்தபூர்வஜः ஷோடசைதானி நாமானி யப்படே துலியாதவே வித்யாரம்பே விவாஹே ச பிரவேசே ருக்மே ததா
என்னடா ஷாம், ஓகேவா? அக்கானா அக்கா தான். நீ சொன்ன நான் ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசல. மகாகணாதிபதியே நமஹ. லக்ன பத்திரிக்கையை வாசிச்சுட்டு தாம்பூலத்தட்டை மாத்திக்கிறீங்களா? சீக்கிரம் பண்ணுங்க, நேரம் ஆகுதுல்ல. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். சுமுகூர்த்தமஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து நிச்சிதார்த்த சுபலக்ன பத்திரிகை. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நிகழும் சுபானு வருடம் தை மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை சுபயோக சுபதினத்தில் எழுதிய ஒப்பந்த பத்திரிகை. சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த ஸ்ரீமான் தொழிலதிபர் திரு ராதாகிருஷ்ணன் ராஜேஸ்வரி ஆகியோரின் மூத்த புதல்வியான செல்வி அனிதாவிற்கும், சென்னை KK நகரை சேர்ந்த நினைவில் வாழும் திரு அண்ணாமலை திருமதி கற்பகம் அவர்களின் மூத்த புதல்வன் செல்வன் தினேஷ் ஆகிய இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. முகூர்த்த தேதி இறைவன் அருளால் விரைவில் கற்பகாம்பாள் ஆலயத்தில் முடிவு செய்து பின்னர் அறிவிக்கப்படும். இதற்கு பரிபூரண சம்மதம் தெரிவித்து இரு வீட்டாரும் கையெழுத்திட்ட ஒப்பந்த பத்திரிகை இது. மங்களம் மஹத் சுபம் பூயாத். ஓம் அயம் முஹூர்த்தஸ்து முஹூர்த்தஸ்து. முஹூர்த்தகாலே சூர்யாதீனாம் நவானாம் கிரகாணாம் அத்யந்த ஆனுகூல்யதா சுபஃல அவாப்திரஸ்து. சுமுஹூர்த்தமஸ்து. பெரியவா தட்ட மாத்திக்குங்க. ஓம் த்ரவந்தே ராஜா வருணா த்ரவந்தே அம்மா சார்பில் அதை வாங்கிக்க. அடுத்த பொண்ணுக்கும் லக்ன பத்திரிக்கையை வாசிச்சுடலாமா? தாராளமா படிங்க படிங்க. பொண்ணு அழைச்சுன்னு வாங்கோ. ஓம் கணபதி கவாமஹே கவிதவே நாம புனஸ்தவஸ்தமம் ஏகராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்வரநாம சம்பத்வதபக்தி சதாதனம் மகாகணாதிபதயே நமஹ. படிங்க. சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த தொழிலதிபர் திரு ராதாகிருஷ்ணன் ராஜேஸ்வரி தம்பதியரின். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். அர்ஜுன் ஃபேக்டரியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதான்க்கா கொஞ்சம் லேட்டு. பரவாயில்ல தம்பி, சரியான நேரத்துல தான் வந்திருக்க. பழசே இருக்கட்டும். படிங்க. சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த தொழிலதிபர் திரு ராதாகிருஷ்ணன் ராஜேஸ்வரி தம்பதிகளின் இளைய புதல்வி சுவாதிக்கும், சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த திரு பாலகிருஷ்ணன் லக்ஷ்மி தம்பதியரின் புதல்வன் அர்ஜுனுக்கும் திருமணம் செய்து வைக்க பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பரிபூரண சம்மதம் தெரிவித்து இரு வீட்டாரும் கையெழுத்திட்ட ஒப்பந்த பத்திரிகை. शुभमस्तु धान्यं धनं वसुं बहुसौभाग्यलाभं शतसंवत्सरं शतं दीर्घमायुः शतमानं भवति शतायुः पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठते मनोवाञ्छाफलसिद्धिरस्तु. கட்டமாதிங்கோ. ओम ध्रुवन्ते राजा वरुणो ध्रुवन्ते वो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवो अर्चत प्रार्चत प्रियमेधासोर्चरार्चन्दपुत्रकादूतवर्णधुष्वर्चत अयं मुहूर्तः सुमुहूर्तो अस्तु सुमुहूर्तमस्तु सुप्रतिष्ठितमस्तु निश्चितार्थमुहूर्तः सुमुहूर्तो अस्तु.
போதுமா? நான் அவமானப்பட்டது போதுமா? என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு ஏமாத்திட்டீங்க, அசிங்கப்படுத்திட்டீங்க. ஐயோ, எனக்கு இது ரொம்ப கேவலமா இருக்கு. ஷாம், இது உனக்கு மட்டும் கேவலம் இல்ல, எனக்கும் தான். நான் என்ன பண்ண முடியும்? என் மாமனார் பேச்ச நான் எப்படி மீறுவேன்? நான் ஒன்னும் உடனே சரின்னு சொல்லல. ஆமா, நீ நல்ல மருமகன் காமிச்சுக்க, நான் தான் கிடைச்சனா? டேய், ஐம் சாரி ஷாம். ஓகே. ஷாம், புரிஞ்சுக்கோப்பா. அத்தையும் மாமாவும் நமக்கு அம்மா அப்பா மாதிரி. அவங்களுக்காக நம்ம எதை வேணாலும் செய்யணும். போதும் அபிராமி, போதும். நீயும் உன் தம்பியும் எங்களுக்காக இவ்வளவு தூரம் செஞ்சதே போதும். அர்ஜுன் ஃபேக்டரியில ஒரு சின்ன ஆக்சிடென்டா, அதனாலதான் அவன் வரத்துக்கு லேட் ஆயிருக்கு. அவங்க மேலேயும் தப்பு இல்ல. பொண்ணு நிச்சயதார்த்தம் மறுபடியும் நின்னு போயிடுமோன்னு உங்க மாமா பயப்பட்டதுலயும் தப்பு இல்ல. தப்பு இல்லைன்னு அவ சொன்னாலும் நிச்சயமா தப்பு என் மேலதான். தம்பி, தயவு செஞ்சு நீ என்ன... மாமா, பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. எங்க அக்காக்காக இந்த அவமானத்தை நான் தாங்கிக்கிறேன் மாமா. உள்ள கோபம் இருக்கு, என்ன பண்ணுறது? அபிராமி, நீயாவது என்ன மன்னிச்சிருமா? மாமா, நீங்க மன்னிப்பு கேட்கறதும் நான் மன்னிக்கிறதும் இந்த 4 செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம். ஆனா என் தம்பிக்கு ஏற்பட்ட அவமானம் ஊரறிய நடந்திருக்கு. முதல்ல என் தங்கச்சிக்கு கார்த்திகால ஏமாற்றம், இப்போ என் தம்பிக்கு உங்க பேச்சு கேட்டு என்னால அவமானம். என்ன பண்றது? எல்லாம் எங்க தலையெழுத்து. அப்படி சொல்லாதம்மா. ஷாமுக்கு நல்ல அருமையான பொண்ணா நான் பாக்குறேன். அதே மாதிரி ரம்யாவுக்கு பெரிய இடத்து பையனா பார்த்து நிறைய சீர்திருத்தியோட ஜாம்னு கல்யாணத்தை நான் நடத்துறேம்மா, என்ன நம்பு. மாமா, நான் உங்களை நம்பாம வேற யார நம்ப போறேன்? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்யுங்க. ஆனா அடுத்த தடவை முடிவெடுக்கும் போது நல்லா யோசிச்சு முடிவெடுங்க மாமா. நிச்சயமா. ராஜேஸ்வரி, இவளுக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தியா? தேங்க்யூமா. ஐ எம் ரியலி வெரி சாரி. ஆஹா, கிழவனுக்கும் கிழவைக்கு என்ன சந்தோஷம் பாரு. அப்படியே வெட்டி போட்டலாம் போல இருக்கு. டேய், சும்மா இப்படி உளறிட்டு இருக்காத. அது இல்ல நம்ம நோக்கம். இந்த வீடு, சொத்து, கம்பெனிஸ் இது எல்லாமே நம்ம கைக்குள்ள வரணும். இந்த குடும்பமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுக்காக இந்த ஒரு அவமானம் இல்ல, எத்தனை அவமானம் வந்தாலும் நம்ம தாங்கிக்கணும். நிதானமா அதுக்காக நம்ம பிளான் பண்ணோம். ஷாம், காஃபி குடிங்க. அப்பாடா, கடவுள் புண்ணியத்துல நம்ம பையனோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையில கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அது வந்துடலாம். கரெக்ட். நிச்சயதார்த்தம் நல்லபடியாக தான் முடிஞ்சது. ஆனா யாருக்கு நல்லபடியா முடிஞ்சதுங்கிறத போக போக தான் பார்க்கணும். ஏங்க அப்படி சொல்றீங்க? எங்க அக்கா நல்லவ தான். ஆனா அவளுக்கு வாட்ச புருஷன் இருக்காரே பிரஸ்டீஜ் பத்மநாபன், அவரோட பண திமிரு அவர் கூடவே பிறந்தது. அவரை விட்டு அது லேஸ்ல போகாது. அவர் வீட்டு பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வரப்போறா. எனக்கு ஒன்றும் இல்லப்பா, ஆபீஸு வேலை நான் வெளில போயிடுவேன். வீட்டில் இருக்க போறவ நீ தான் பார்த்து நடந்துக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்க அக்கா வளர்ப்புல யாரையும் தப்பா வளர்த்துக்க மாட்டாங்க. அப்படியும் முன்ன பின்ன இருந்தா நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆரம்பிச்சிட்டியா? நிச்சயதார்த்தத்துக்கு இவ்வளவா? அப்ப கல்யாணம் முடிஞ்சா அவ்வளவுதான் போல இருக்கு. இருக்கட்டுங்க, நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் இருக்கணும். இந்த அப்படி கொஞ்சம் இல்லடி, நிறைய விட்டு கொடுக்கணும். தயாராயிக்க. ஓகே, நான் கொஞ்சம் பீச் வரைக்கும் போயிட்டு காலாரம் நடந்துட்டு வரேன்.
உண்மையிலே சொல்லுங்கம்மா, இந்த நிச்சயதார்த்தம் நடந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏண்டா கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஏம்மா என்கிட்டே போய் சொல்கிறீங்க? மாமா வீட்டில் உங்கள் முகத்தை பார்த்தம்மா. இவ்வளோ நேரம் அப்பா இங்கே இருந்ததால் நான் எதுவுமே பேசாமல் இருந்தேன். என்னடா பேச போற? ஏம்மா, நானும் அப்பாவும் நிச்சயதார்த்தத்துக்கு சரியான டைமுக்கு வந்ததெல்லாம் போச்சு. இல்லாட்டி அந்த ஷாம் தான் மாப்பிள்ளை இருப்பான்ல. நீ இப்படி எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்கும் போதே தெரியுதுமா அங்கே மாமா என்ன முடிவு பண்ணியிருப்பாருன்னு. இது என்னம்மா நியாயம்? ஒரு விசேஷத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோ பொண்ணு வீட்டுக்காரங்களோ லேட்டாக வருது சகஜம்தான். சே, அதுக்குள்ள சரிம்மா ஒரு பேச்சு கேட்குறேன். ஏதோ நிச்சயதார்த்தங்கிறதுனால போச்சு. இதே கல்யாணமா இருந்தா மாப்பிள்ளை மாத்திருப்பாரு அவரு? ஏன் ஒரு மணி நேரம் காத்துட்டு இருந்தானே? இல்ல நிச்சயதார்த்தத்தை ஒரு நாள் தள்ளி போட்டானே? என்ன ஒரு ஆங்காரம், என்ன ஒரு இருமாப்பு. ஏமா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியாம எப்படிமா மாமா அவர் விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்கலாம்? டேய், ஏற்கனவே ஒரு சம்மந்தம் போயிடுச்சு. அந்த டென்ஷன் அவருக்கு. 4 பேருக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு நிச்சயமாயி இன்னொரு பொண்ணுக்கு நடக்கலன்னா அவர் மனசு என்ன பாடுபடும்? எல்லா அப்பாவுக்கு வர்ற இக்கட்டான சூழ்நிலை தான் அது. ஏமா ஏமா இப்படி அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்க? இதை பாருங்கம்மா, மாமாவுக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவம் தீரல. என்னை பழி வாங்க ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தார். அன்னைக்கு நான் நிச்சயதார்த்தத்துக்கு லேட்டா வரவும் என்ன அவமானப்படுத்தலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏமா எப்போ நான் மாப்பிள்ள இல்ல ஷாம் தான் மாப்பிள்ள முடிவாச்சோ அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு அங்க இருந்தீங்க? நீங்க பாட்டு கிளம்பி வந்துட்டே இருக்க வேண்டியதானே? வந்திருப்பேன்டா. அது உங்க அப்பாவோட அக்கா வாழற வீடு. ஏன் சொந்தம்னா அங்கேயே தூக்கி போட்டிருப்பேன். உங்க அப்பா வராம நானா எந்த முடிவும் எடுக்க முடியல. அதனால தான் நான் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். டேய், கடவுள் எந்த தப்பான காரியத்தையும் நடத்த விட மாட்டாரு. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிச்சுது. இனிமே அந்த குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு. சின்ன சின்ன கோபங்களையும் பெருசாக்க கூடாது. அந்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வரப்போறா. அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணத்துக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பார்க்கணும். நீ ஷியாமா பார்த்தா கூட இது பத்தி பேசக்கூடாது. என்னம்மா ஏன் இப்படி கவலைப்படுறீங்க? நான் ஏன் போய் அவங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்க போறேன்? உண்மையை சொல்லட்டுமா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு சுவாதி மேல கூட எந்த கோபமும் இல்லை. நீங்க மனசு கஷ்டப்படுவீங்க தான் நான் வேதனைப்பட்டேன். நீங்களே இப்ப சமாதானமா இருக்கும்போது எனக்கு என்ன? அது மட்டும் இல்ல, நான் என்ன அந்த வீட்டோட மாப்பிள்ளையாவா இருக்க போறேன்? அவங்க புடி நம்ம கையிலம்மா. சரி, அதை விடுங்க. நிச்சயதார்த்தத்தில் நடந்த டென்ஷனுக்கு யார் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அவங்கள நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். இப்போ நான் ஃபேக்டரி போயிட்டு வரேன். சரிப்பா. என்ன பண்ண போறான்னு தெரியலையே.